தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்து தீர்ப்பு அளித்துள்ளதை வரவேற்று தமிழகம் முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் தர மறுப்பு தெரிவித்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் அரசியல் சாசனப்படி ஆளுநர் மாநில அரசின் உதவி மற்றும் ஆலோசனைப்படிதான் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக அரசு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கு அரசியல் சாசன பிரிவு 142 படி சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனை வரவேற்று காஞ்சிபுரத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதனால் காந்தி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. இதேபோல் 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதை வரவேற்று கடலூரில் திமுகவினர் பட்டாசு வெடித்ததும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை வரவேற்று கரூர் மாவட்ட திமுக சார்பில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதேபோல் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கொண்டாட்டத்தில் ஏராளமான திமுகவினர் பங்கேற்று வாழ்த்து முழக்கங்களை எழுப்பினர்.